சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் 219வது நினைவு நாளை முன்னிட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை செலுத்தி வருகிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவகுமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவகுமார், கூடுதல் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க? வணக்கம். சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் 219வது நினைவு நாளை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு சார்பில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் சென்னை கிண்டியில் உள்ள தீரன் சின்னமலையின் திருவுருவச் சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி வருகிறார். அதனுடைய நேரடி காட்சிகளை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். தீரன் சின்னமலையை பொறுத்த வரைக்கும் 1756 முதல் 1805 ஆண்டுகள்ல ஆங்கிலேயருக்கு எதிராக பல்வேறு சுதந்திர போர்களை இவர் நடத்தி இருக்கிறார். ஆங்கிலேயருக்கு எதிராக பல்வேறு வீரதீர செயல்களில் ஈடுபட்ட இவர் சுதந்திர போராட்ட வீரர் என்று போற்றப்படுகிறார். சுமார் 1805 ஆண்டு இவர் மறைந்ததை அடுத்து சுதந்திர போராட்ட வீரராக இவர் மக்கள் மத்தியில ஒரு பேர் வாங்கியிருக்கிறார். அந்த அடிப்படையில் ஆங்கிலேயருக்கு எதிராக விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்ட சுதந்திர போராட்ட வீரர் தியாகி தீரன் சின்னமலையை கௌரவிக்கும் வகையில தமிழ்நாடு அரசு சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 3ஆம் தேதி அரசு நிகழ்வாக கருதி அவருடைய நினைவு நாளானது அரசு நிகழ்வாக அரசு அனுசரிக்கப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில தற்பொழுது இன்றைய தினம் அரசு தீரன் சின்னமலையின் 219வது நினைவு நாளை முன்னிட்டு அரசு விழாவாக கருதி தற்பொழுது இந்த கிண்டியில் உள்ள அவருடைய திருவுருவ சிலைக்கு தமிழ்நாடு முதல்வர் மு.க.ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தியிருக்கிறாரு. இந்த சிலையை பொறுத்த வரைக்கும் 1998ஆம் ஆண்டு முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களால் இந்த சிலையானது திறக்கப்பட்டது. அன்று முதல் இன்று வரை ஆண்டுதோறும் தீரன் சின்னமலையின் நினைவு நாளோ பிறந்த நாள் அன்று இந்த சிலைக்கு அரசியல் தலைவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருவார்கள். அதன் அடிப்படையில் தற்பொழுது முதல்வர் அவர்கள் இந்த சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செஞ்சிருக்கிறார். இந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மா. சுப்பிரமணியம், சக்கரபாணி, சுவாமிநாதன் மற்றும் சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா, துணை மேயர் மகேஷ்குமார் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழச்சி தங்கப்பாண்டியன், சட்டமன்ற உறுப்பினர்கள் விருகம்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகர் ராஜா உள்ளிட்ட ஏராளமான அரசியல் தலைவர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் என ஏராளமானோர் இந்த திருவுருவ சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி வந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.